யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வான். உள்ளதை தானே சொல்லணும் பாஸ்டர், இல்லாததை எப்படி சொல்ல முடியும்? நான் எவ்வளோ பலவீனமான ஒரு நபர் தெரியுமா? குறிப்பாக பைபிளே சொல்லுது பெண்கள் பலவீன பாண்டம்னு. எங்களை போய் நீங்கள் பலவான் பலவான் சொல்ல சொன்னால் எப்படி அதை நாங்கள் சொல்ல முடியும்? முழு மனசாக எப்படி நாங்கள் சொல்லுவோம்? தைரியமாக எப்படி நாங்கள் சொல்லுவோம்? சத்தமாக எப்படி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாதுங்கிறது தான் நல்ல சத்தமாக 3 தடவை என்ன செய்ய சொன்னேன், சொல்ல சொன்னேன். ஆமீன் சொல்லுங்கள். பைபிள் ஒரு வார்த்தை சொன்னால் அது பொய்யாகுமா? இல்லை. நாம் பலவீனமானவர்கள் உண்மைதான். ஆனால் நம்மை பலப்படுத்துகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த தேவன் நம்மளை பலப்படுத்துகிறதுனால நாம் தைரியமாக சொல்லணும், நான் யாரு? பலவான். அல்லேலூயா. இந்த புதிய மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். நம்மளாம் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து என்ன செய்ய போகிறோம்? உயர எழும்ப போகிறோம். அதுக்கு கர்த்தர் புது பலனை தர்றாராம். அப்போ புது பலனை பெற்றுக்கொள்ளுகிற எல்லாரும் பலவீனமானவர்களா? பலவான்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்கள் ஒரு பலவான். தைரியமாக சொல்லுங்க, நீங்கள் ஒரு பலவான். அல்லேலூயா. நீங்கள் யாரும் வீக்கான ஆள் கிடையாது. நீங்கள் யாரும் லோவஸ்ட் லெவலில் உள்ள நபர் கிடையாது. ஆமென். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பலவீன பாண்டம் நீங்கள் கிடையாது. ஐயா, நான் ஜெப வாழ்க்கையில் ரொம்ப வீக்கான ஆள் இல்லை. நீங்கள் ஜெப வாழ்க்கையில் பலவானாக மாறுவீங்க. வேதம் வாசித்து தியானிக்கிறதுலலாம் நான் ரொம்ப வீக்கு இல்லை. இனிமேல் உங்கள் வேத தியான வாழ்வு பலமாக மாறும். ஐயா, விசுவாசத்தில் கேட்கவே வேண்டாம். நான் ரொம்ப ஆடிட்டு இருக்கேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்பப்போ நம்பிக்கையெல்லாம் என்ன செஞ்சிருது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. நான் விசுவாசத்தில் பலவீனமான ஒரு நபர். அது ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி தான் ஆகணும், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் யாராக மாற போகிறீங்க? பலவானாக மாற போகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக எதையாவது முன்னின்று செய்யத்தக்க பலவானா ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். உங்கள் மூலமாக கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்கிறதுக்கு தான் பலவீனமான உங்களை பலவான்களாய் மாற்றுகிறார். அவருக்கு பலவான்கள் தான் தேவைன்னா எங்கேயாவது போயிருப்பார், யாரையாவது தேடி போயிருப்பார், யாரையாவது தேர்வு செய்திருப்பார். ஆனால் அவர் அப்படிலாம் போகாமல் பலவீனர்களை தேடி வந்திருக்கிறார். பலம் இல்லாதவர்களை தேடி வந்திருக்கிறார். நாம் பலவான் அல்லன்னு சொல்லி அப்படியே தங்களையே மட்டுப்படுத்துகிற மக்களை தேடி அவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு யாராவது உங்களை குறித்த ஒரு தாழ்வான நினைவுகளோடு, நான் பலமுள்ள நபர் அல்ல, எந்த காரியத்தையும் செய்கிறதற்கு தகுதியுள்ள ஒரு வலிமை எனக்கு இல்லைன்னு சொல்லி ஒருவித சோர்வு உங்களுக்கு இருக்குன்னா, இன்னைக்கு நீங்கள் தைரியமாக வாயை திறந்து சொல்லணும், நான் பலவான். அல்லேலூயா. பைபிள் அநேக பரிசுத்தவான்களுடைய பெயர்களை நான் குறிப்பிட்டு அவர்களுடைய லெவல் எப்படி இருந்திருக்கு, கர்த்தர் பைபிள் அவங்களுக்கு எப்படி பலத்தை கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு பலனை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, ஆவியில் பயங்கர வைராக்கியமான ஆள். ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. மனதளவுலையும் ரொம்ப தைரியமான ஆள். அடி உதைக்கலாம், அஞ்ச மாட்டார். அல்லேலூயா. முன்னோக்கி ஓடணும், எவன் தடை பண்ணாலும் பரவாயில்ல ஓடுவேன் பார். ஐயா, உயிர் போயிடும் பரவாயில்ல, உயிரை கொடுக்கறதுக்கு தான் வரேன்றார். ஆமென் சொல்லு. எனக்கு லாபம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் நஷ்டமாக எண்ணி ஓடுறதுக்கு நான் ரெடி. என் பிராணனை நான் எப்படி எண்ண மாட்டேன், அருமையாக எண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆள். ஆனால் இப்போ அவருக்கு ஒரு முள் என்ன செஞ்சிட்டு இருக்கு, குத்திட்டே இருக்கு. உடம்புல ஒரு வேதனை. அவர் அந்த வேதனை நீங்கும்படியாக 3 முறை ஜெபித்தார். அல்லேலூயா. இந்த வேதனை மாறணும், இந்த வேதனை என்னை விட்டு எடுத்து போடும், இது என் வேகத்தை குறைக்குது, இது என் உற்சாகத்துக்கு தடையாக இருக்குது. யாருக்கெல்லாமோ அற்புத சுகம் கிடைக்குது என் மூலமா, ஆனால் எனக்கு ஒரு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு சுகம் இல்லை, நான் இதனால் வருத்தம் அடைகிறேன், நான் இதனால் பாதிக்கப்படுறேன்னு சொல்லி கண்ணீரோடு அவர் ஜெபித்ததற்கு கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறார் பாருங்க. உன் பலவீனத்தில் என் பலம் என்ன செய்யும், பூரணமாக விளங்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தர் பலப்படுத்தும் போது நீங்கள் எதிர்பாராத ஒரு கிருபை உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்கள் வேறு ஏரியாலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் பலவீனமாய் உணர்வது நிமித்தம் என்னுடைய முயற்சிகள் தடைப்பட்டுருமோ, என்னுடைய பிரயாசம் பலன் இல்லாமல் போயிருமோ, நான் செய்ய வேண்டிய வேகத்தில் என்னால் செய்ய முடியாமல் போயிருமோ, அல்லது நான் ஓட வேண்டிய அளவுக்கு என்னால் ஓட முடியாமல் போயிருமோ, என்னுடைய சாதனைகள் இதனால் பாதிக்கப்படுமோ நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு தேவையான கிருபைகளை தருவார். உங்கள் பலவீனத்தில் நீங்கள் பலவானா உணர ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவன் பலவீனத்தை நீக்கின மாதிரி பைபிளில் இல்லை. இந்த பலவீனத்தில் அவருக்கு அற்புதம் நடந்ததாக வேதத்தில் இல்லை. இந்த பலவீனத்தில் அவருக்கு சுகம் கிடைத்ததாக சரித்திர குறிப்புகள் இல்லை. ஆனால் அவர் பலம் வாய்ந்தவராய் அறியப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் சாதனையாளராய் அறியப்படுகிறார். அவர் மூலமாய் செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் மிக சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டதை இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களை என்னையும் கர்த்தர் பலவானா வச்சிருக்கிறார். அப்போ நம்மிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து அந்த வலி நிமித்தம், அந்த வேதனை நிமித்தம் நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி, என்னமோ தெரில, எனக்கு மட்டும்தான் இந்த வேதனை என்ன செய்யுது, கூடவே இருக்குது அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. அந்த வேதனை உங்கள் கூடவே இருந்தாலும், அந்த வலி உங்கள் கூடவே இருந்தாலும், அந்த கஷ்டம் உங்கள் கூடவே இருந்தாலும் இனம் புரியாத ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரால் உங்களுக்கு அருளப்படும் பலம் உங்கள் பலவீனத்தில் உங்களை தாங்கும். அதனால் உங்களுக்கு எந்த தடை என்ன செய்யாது, இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, இது நீங்கன்னா தான் என்னால் ஏதாவது செய்ய முடியும், அப்படி நிலைமை உங்களுக்கு வராது. அந்த பலவீனம் இருந்தாலும் உங்களால் செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் மூலமாக செய்யப்பட வேண்டிய எல்லாம் செய்யப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதில் ஒரு தடை என்ன செய்யாது, வராது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜா பலவீனனாய் தன்னை உணர்கிறான். அவனிடத்தில் பலம் இல்லை அப்படிங்கிறத அவன் அந்த வார்த்தையில் சொல்கிறான், நிற்க எனக்கு பலன் இல்லைன்றான். அல்லேலூயா. இவ்வளோ திரளான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, இவன் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும், இவன் தான் ராஜா, இவன் தான் முதல்ல தைரியமாக என்ன செய்யணும், நிற்கணும். ஜனங்கள் எல்லாருக்கும் இவன் தான் முன்னிலையில் இருக்கணும். ஜனங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும், ஜனங்கள் எல்லாரையும் தைரியப்படுத்தணும். ஆனால் இவன் நிலைமை எப்படி இருக்குது, நிற்பதற்கு எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. எதிரி வந்துட்டான், யுத்தம் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நாங்கள் யுத்தத்தில் எங்களால் நினைச்ச முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அவன் சொல்கிறான், எங்கள்கிட்ட என்ன பலம் இல்லை அப்படின்னா என்ன செய்ய, நாங்கள் தோற்றுருவோன்றான், எங்களால் ஜெயிக்க. ஆனால் நான் இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் மாம்ச பலத்தை சார்ந்து நிற்பவர்கள் அல்ல. நாம் யார், நம்முடைய குடும்ப பின்னணியை சார்ந்து நிற்பவர்கள் அல்ல. நமக்கு பக்கபலமாக இருக்குன்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு நாம் நிற்பவர்கள் அல்ல. நாம் நிற்கிறோம், யாரை வச்சு தான் நிற்கிறோம், ஆண்டவரை வச்சு தான் நிற்கிறோம். அவர் தர்ற பலனை வச்சு தான் நிற்கிறோம். அவர் தர்ற பலனை வச்சு நின்னா தான் ஜெயிப்போம். அவர் தர்ற பலனை வச்சு நின்னா தான் தொடர்ந்து நிற்க முடியும். அல்லேலூயா. அவன் ஓப்பனாக சொல்லிட்டான், எங்களுக்கு நிற்கிறதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். இவர் தான் தலைவர், இவர் தான் தைரியமாக நிற்கணும், ஆனால் அவரால் நிற்க முடியல. அந்த நேரத்துலையும் ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார், வெற்றி கிடைத்தது. ஆமீன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்தது. சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற ஒரு வெற்றியை அன்னைக்கு பதிவு செய்தார் கர்த்தர். நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ நிற்க தானே முடியலன்னு, உன்னை நிற்க வச்சு நான் என்ன செய்கிறேன் பாருன்ட்டார். உன் கண்ணான நான் உனக்காக அற்புதம் செய்கிறேன்ட்டார். நீ ஒன்றும் பிரயாசப்பட வேண்டாமா, நான் உனக்கு யுத்தம் பண்ணுறேன், இந்த யுத்தம் இதே கிடையாதுன்னு அவனை நிற்க வச்சு ஆண்டவர் செயல்பட்டார். ஆனால் கிரெடிட்லாம் யாருக்கு, யோசபாத்துக்கு தான். அல்லேலூயா. அப்போ நிற்க பலன் இல்லைன்னு சொல்கிற நமக்கு தான் அதன் மூலமாய் உண்டாகும் பலன்கள் கிடைக்க போகிறது. ஏன்னா நம்மளை நிற்க வச்சு ஆண்டவர் செயல்படுவார். உங்களை நீ ஒதுங்கிக்கோ முடியாதுன்னு சொல்லிட்டு நீலாம் ஒரு ஆளாக உடனே போய் நான் இந்த பொறுப்பில் வச்சேன் பாரு, நீ இந்த தலைமைத்துவத்துக்கு சரியான ஆளே கிடையாது அப்படின்னு நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவர் செயல்படுகிறவர் அல்ல, நம்மளை நிறுத்தி வச்சுட்டு நமக்காக செயல்படுகிறவர். அல்லேலூயா. நீங்கள் தான் குடும்பத்தில் தலைவர், நீங்கள் தான் அந்த காரியத்தை என்ன செய்யணும். ஆனால் உங்களுக்கு அதை செய்கிறதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அந்த காரியத்தை செய்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம் இல்லை, அந்த காரியத்தை செய்கிறதுக்கு போதுமான ஞானம் இல்லை, அனுபவம் இல்லை, உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அப்போ அது கண்டிப்பாக அது உங்களுக்கு மதிப்பாக என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் அது நிமித்தம் நீங்கள் வெட்கப்பட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்,
விட மாட்டார். உங்கள் பொறுப்பில் நீங்கள் கரெக்டாக நின்று நீங்கள் செய்தீர்கள் என்று அறியப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஒரு மனைவியா, ஒரு பெற்றோரா, ஒரு மகனா, ஒரு மகளா, ஒரு பொறுப்பாளரா, ஒரு தலைவரா நாம் இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடிய எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி பின்வாங்குகிற ஒரு நிலைமை இன்னும் வராது. நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறேன்னு சொல்லி தோற்று போகிற ஒரு சூழ்நிலை நமக்கு வராது. தலை குனிவு நமக்கு என்ன செய்யாது, வராது. இதில் நீங்கள் தான் முன்னாடி நின்று செஞ்சுருக்கணும், இப்படி பின்வாங்குறீங்களே அப்படின்னு நம்மளை பரிகாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலை நமக்கு வராது. நிற்க பலன் இல்லை என்று சொல்லுகிற உங்களுக்கு தேவையான பலனை கர்த்தர் தந்து அதில் வெற்றியையும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு அப்போ இந்த வாரம் என்ன கிடைக்க போகுது? வெற்றி கிடைக்க போகுது. நீங்கள் சாதிக்க போகிறீங்க. உங்கள் மூலமாக தான் ஆண்டவர் அதை செய்ய போகிறார். நீங்கள் பயந்தாங்கோலின்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டா. இவங்க பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், இவங்க பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க சரியான ஆள் இல்லை, இவங்க அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல கர்த்தர் விட மாட்டார். நிற்க பலன் இல்லாதவங்களை பலப்படுத்தி உங்கள் காரியங்களை ஜெயமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எசேக்கியா ராஜாவின் நாட்களில் நடந்த சம்பவத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இந்த நாள் ரொம்ப வருத்தமான நாள், நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அல்லேலூயா. எப்படியா பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? டெலிவரிக்கு குறித்த நாள் வந்துட்டு, லேபர் பெயின் வந்துட்டு, தண்ணி குடமும் உடைஞ்சிட்டு. அல்லேலூயா. இப்போ குழந்தை என்ன செய்யணும், பிறக்கணும். ஆனால் பிறகு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இது ஒரு நிர்பந்தமான நிலை. இது டிலே ஆச்சுன்னா என்ன நடக்கும்? உயிருக்கு ஆபத்து. அல்லேலூயா. என்னன்னாலும் நடக்கலாம். தாய்க்கும் பாதிப்பு ஏற்படலாம், குழந்தைக்கு என்ன செய்யலாம், பாதிப்பு ஏற்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. இதெல்லாம் கண்டிப்பாக கடமையை நிறைவேற்றி ஆகணும். ஆனால் என்ன செய்ய முடியல, நிறைவேற்ற முடியலை. இந்த நேரத்திலையும் கர்த்தர் பலனை தருவார். பெற பண்ணுகிறவர், பிரசவத்தை உண்டு பண்ணுகிறவர் பெற செய்யாமல் இருப்பாரோ, பிரசவத்தை தடுப்பாரோ. எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் குழந்தையை பெற்றெடுக்க அவர் உதவி செய்கிறார் அல்லவா? அல்லேலூயா. அதே போல் கடமையை நிறைவேற்ற முடியலை. கன்செப்ஷன் ஆயாச்சு, வயிற்றில் கரு இத்தனை மாதம் என்ன செய்யணும், இருக்கணும். கண்டிப்பாக அதை டெலிவரி பண்ணியே இல்லை எனக்கு இப்படியே இருக்கிறது தான் ரொம்ப இஷ்டம், நான் அப்படியே இருந்துக்கிறேன். அப்போ தான் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, என்னைய தாங்குறாங்க, பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, கேட்டதெல்லாம் என்ன செய்கிறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. ஆஹா, அப்பப்போ டாக்டர்லாம் வந்து நம்மளை என்ன செய்கிறாரு, செக் பண்ணுறாரு. அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் நம்மளை என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டுட்டே போகிறாங்க. ஓ, இப்படியே இருக்கிறது நல்லது அப்படியே இருக்க முடியுமா? சான்ஸே கிடையாது, இருக்கவும் கூடாது. கரெக்டாக டெலிவரி பண்ணுற நேரத்தில் டெலிவரி பண்ணிடணும். அல்லேலூயா. டெலிவரி பண்ணனா ரொம்ப கஷ்டம். கடமையை நிறைவேற்றலைன்னா இப்படி ஒரு அசௌகரியம் நமக்கு என்ன செய்யும், இருக்கும். பலன் இல்லை. ஆனால் கர்த்தர் கடமையை நிறைவேற்றுவதற்கு தேவையான பலனை தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கடமை நிறைவேற்றப்படும் போது அது ஆசீர்வாதமாக மாறும், அது சந்தோஷமாக மாறும். ஒரு பிள்ளை பிறகுதுன்னா அந்த பிள்ளை ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம், பாஸ்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், பைலட் ஆகலாம், கப்பலில் என்ன செய்யலாம், வேலை பார்க்கலாம், தொழில் அதிபர் என்ன செய்யலாம், மாறலாம். நம்ம அம்பானிக்கு என்ன செய்யலாம், டஃப்பு கொடுக்கலாம். யாருக்கு தெரியும் உங்கள் வயிற்றில் இந்த பிறக்கிற பிள்ளைகள் அப்படி இருக்குண்டு? அல்லேலூயா. பிள்ளை பெற காத்திருக்கிற கர்ப்பங்கள் பாக்கியம் உள்ளது. ஆண்டவர் உங்கள் வயிற்றிலிருந்து வெளிப்படுகிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பேறுகளை கொடுப்பாராக, அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுப்பாராக. பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் தேசத்தில் பேர் பெற்றவங்களாக இருப்பாங்க, புகழ் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஏன்னா கடமையை நிறைவேற்ற பலன் இல்லாத நிலையில் அவர் உங்களுக்கு பலன் தரும்போது நிச்சயம் அந்த காரியம் ரிசல்ட் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. அல்லேலூயா. அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக அது மிகப்பெரிய லெவலில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பேர பிள்ளைங்களாம் அப்படி இருப்பாங்க. எத்தனை பேர் அதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் கடமையை நிறைவேற்ற எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லைங்கிற நிலைமையை அறிஞ்சிருக்கிறாருங்க. உங்களுடைய சூழ்நிலை அவர் புரிஞ்சிருக்கிறார். நீங்கள் தான் அதை செய்யணும், நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. பழி உங்கள் மேலே தான், நீங்கள் அதை சுமந்து தான் ஆகணும்.
அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனாலும் அதை சுமக்க பலன் இல்லை, அதை தாங்க பலன் இல்லை, அதை நிறைவேற்ற திராணி இல்லை, அந்த சக்தி உங்களுக்கு இல்லை. உடல்ல இல்லை, மனதில் இல்லை, பொருளாதாரத்தில் இல்லை, எதுலையும் இல்லை. ஆனாலும் இந்த பலப்படுத்துகிற தேவன் உங்கள் கடமையை நிறைவேற்ற உங்களை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கிதியோன் அவனுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான மனுஷன். அல்லேலூயா. அவன் சோம்பேறி கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நல்ல சுறுசுறுப்பான ஆள், ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆள். கொஞ்சம் தைரியம்லாம் மனசில் இருந்ததுனால தான் மீதியானியர்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நம்ம அறுவடையை காப்பாற்றணும், களத்தில் போரடிச்சு அதை வீட்டுக்கு என்ன செஞ்சணும், பேக் பண்ணி கொண்டு போயிடணும். அப்படி இருந்தவன் தான். ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அப்போ இவன் மனதளவில் ரொம்ப பலவீனமான ஆள். அல்லேலூயா. பார்க்குறக்கு ஆள் வாட்ட சாட்டமாக இருப்பார். பேசினாலாம் எப்படி இருக்கும், சும்மா பொதுவாக பேசினீங்கன்னா எப்படி இருக்கும், அவர் நல்லா தான் பேசுவார். வேலை செய்ய சொன்னால் நல்லா வேலை செய்வார், ஓடி ஓடி என்ன செய்வார், வேலை செய்வார், சுறுசுறுப்பாக என்ன செய்வார், வேலை செய்வார், எக்ஸ்ட்ரா டைமில் என்ன செய்வார், வேலை செய்வார். ஓட்டிலாம் சர்வசாதாரணமாக பார்ப்பார். ஹார்ட் ஒர்க்கில் அவருக்கு அத்துப்படி. அல்லேலூயா. என்ன சொன்னாலும் அவர் என்ன செய்வார், செய்வார். ஆனால் மனதளவில் அவர் எப்படிப்பட்டவர், பலவீனமானவர். இன்னும் சொல்லணும்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளவர். எப்படிப்பட்டவர், நான் ரொம்ப எளியவன், நான் சிறியவன், என் குடும்பம் சாதாரணம், நாங்களாம் என்ன அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு பலவீனம். இந்த பலவீனம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவிடாமல் என்ன செஞ்சிடும், தடுத்துரும். அதனால் கர்த்தர் அந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற பலவீனத்தோடு இருக்கிற யாராவது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் இன்னைக்கு பலப்படுத்துவார். கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொன்னார், பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. நீ யாரு, நீ பயந்தவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நீ பராக்கிரமசாலின்னு தான் கர்த்தர் சொன்னார். இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புறது யாரு, நான் தான். அல்லேலூயா. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது மாதிரி நீ யாரை முறியடிப்ப, மீதியானியரை முறியடிப்போம் அப்படின்னு கர்த்தர் அவனை பூஸ்டப் பண்ணுறார் பாருங்க. அதை மாதிரி தாழ்வு மனப்பான்மை யாருக்காவது இருந்ததுன்னா ஆண்டவரே உங்களை இன்னைக்கு பலப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் யாரும் லோவஸ்ட் லெவலில் உள்ளவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் எளிமையானவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் தகுதி இல்லாதவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் எதையும் செய்ய முடியாதவர்கள் அல்ல. நீங்கள் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்கள் லெவலை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களையே தாழ்வாக என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. உங்களை நீங்கள் தாழ்த்தி பார்க்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அப்படின்னா நீங்கள் யார், பலவான். ஆமாம், எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் இருக்கிறது, எங்கள் நிலைமை, எங்கள் குடும்பம், எங்கள் சூழ்நிலை, எங்கள் பொருளாதாரம், எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஸ்தானம், எங்கள் லெவலெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள்லாம் ரொம்ப பரிதாபமான இல்லை. நீங்கள் யாரும் பரிதாபம் பண்ணுங்க கிடையாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிதாபத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மால் இவ்வளவு தாழ்வு மனப்பான்மையா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கார் பார்த்தீங்களா? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவருக்கு எல்லா ஸ்டோரி தெரியும், எல்லாம் பைபிளில் உள்ள ஸ்டோரிலாம் அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அல்லேலூயா. அது அனுபவம் கிடையாது. பிதாக்கள் காலத்தில் செங்கடல் என்ன செஞ்சுது? ஆமாம், நம்ம சின்ன பிள்ளைகள் கதை சொல்ல தெரியுமா? தாவீது கோலியாத் என்ன செஞ்சான்? ஒரே ஒரு கல் தான் டப்புன்னு அடிச்சது, அவன் என்ன செஞ்சிட்டான்? கீழே விழுந்துட்டான். இந்த மாதிரி கதை சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை மாதிரி இவனுக்கும் அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மாலாம் என்ன செஞ்சுருக்காங்க? இவன் ஃபுல்லாக கதை கேட்டிருக்கான். அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் இன்னும் நிச்சயம் அவன் பார்க்கல, அற்புதத்தை பார்க்கல, அதிசயத்தை பார்க்கல, நன்மையை பார்க்கல, ஆண்டோடைய வல்லமையை பார்க்கல, அவருடைய ஓங்கிய புயத்தை பார்க்கல, வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்கல. அதனால தான் அவனுக்குள்ள என்ன மனப்பான்மை. ஆனால் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சொல்கிறேன், இதுவரைக்கும் வேதாகமத்திலிருந்து நீங்கள் அறிந்த அத்தனை சத்தியங்களும் அனுபவமாய் மாறுவதாக, உங்களுக்கு சொந்தமாய் மாறுவதாக. ஆண்டவர் இந்த வேதத்தில் செய்த கிரியைகளை உங்கள் வாழ்விலும் செய்வாராக, உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் செய்வாராக, உங்கள் குடும்ப வாழ்வில் செய்வாராக, உங்களுடைய வேலைகளில் செய்வாராக, உங்களை கொண்டு செய்வாராக. இனி நடக்க போகிற காரியங்கள் உங்களுக்கு அனுபவமாய் மாறப்போகிறது. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை என்ன செய்கிறார் என்று பலப்படுத்துகிறார். நீங்க யாரும் பலவீனர்கள் அல்ல. நீங்க யாரும் உங்களை நீங்க லோவா என்ன செய்ய வேண்டாம், எஸ்டிமேட் பண்ண வேண்டாம்.
அல்லேலூயா. இனி வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து விசுவாசித்த அத்தனை காரியங்களும் உங்கள் தனிப்பட்ட காரியத்தில் நடக்க போகுது. நீங்கள் அதற்கு சாட்சிகளை என்ன செய்ய போறீங்க? மாற போறீங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மைக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு அம்மாவை பலவீனப்படுத்த ஆவி இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு நொடியில் அந்த அம்மாவை சுகமாக்கினார். அப்போ பாருங்கள், சரீரத்தில் அவங்களுக்கு பலவீனம், அதற்கு பின்பாக இருந்தது ஒரு ஆவி. அந்த ஆவியை கர்த்தர் துரத்துகிறார், பலவீனம் மாறுகிறது, பலம் உண்டாகிறது. எவ்வளவு வேணும் நிமிர முடியாத அந்த தாய் என்ன செஞ்சிட்டாங்க? 18 வருஷத்துக்கு அப்புறம் நிமிர்ந்தார்கள். இன்னைக்கு இயேசுவின் வல்லமை, ஏதாவது ஆவி உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டிருக்குமானால் இன்றைக்கு அந்த ஆவியை கர்த்தர் துரத்துகிறார். உங்கள் பலவீனங்கள் நீங்குகிறது. உங்கள் சரீரத்தை முடக்க நினைத்த அந்த பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உடைகிறது. இயேசுவின் வல்லமை உங்கள் சரீரத்தை பாதிக்கிற அந்த பொல்லாத ஆவியை இன்னைக்கு விரட்டும். நீங்க இனி பலவீனத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் இயேசுநாதர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றாரு. வியர்வை துளி எப்படி சிந்தது? ரத்தமா சிந்தது. இயேசுநாதர் பயந்துட்டாரா? அல்லேலூயா. அவர் ஆவியில் ரொம்ப வீக்கான ஆளா? இல்லவே இல்லை. அவர் ஆவியில் எப்படி தான் இருக்காரு? பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார். சரீரத்தில் அவர் பலவீனமான ஆளா? அவர் ஒரு மாதிரியான ஆளா? அவர் வியாதி ஏதாவது உண்டா? அவரில் ஒரு பலவீனம் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் உணர்வு ரீதியாக இப்போ என்ன செஞ்சிருக்கிறார்? உடைஞ்சிட்டார். என் ஆத்துமா எனக்குள்ள இப்போ திகில் அடைகிறது, வியாகுலப்படுகிறது. பைபிள் சொல்லுது, அவர் திகில் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அல்லேலூயா. முகம் குப்புற விழுந்து பலத்த சத்தமா, துயர சத்தமா, கண்ணீரோடு என்ன செய்கிறாரு? ஜோமன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இமோஷனலா he was broken. உணர்வு ரீதியாக அவர் உடைந்து போயிருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது, வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவர் என்ன செய்யறான்? பலப்படுத்த. யார் பலப்படுத்துறான்? இயேசுவை தூதன் பலப்படுத்துறான். இயேசு யாரு? அவர் தேவன். ஆனா 100% உங்களை போல என்ன போல மனுஷன். அந்த மனுஷனா அவர் இருந்ததுனால உணர்வு ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டார். அவருடைய உணர்வுகள் உடைந்து நொறுங்கி போனது. அவருடைய இருதயத்தை அந்த உணர்வுகள் கசக்கி பிழிந்தது. நரம்புலம் பஸ்ட் அவுட் ஆயிட்டு, ரத்தம் எதுலையே வருது? வேர்வை வர்ற துளி, அந்த துளை ஒளி அணிஞ்சுது வெளியே வருகிறது. உணர்வு ரீதியாக அவர் பாதிக்கப்பட்ட போது தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான். இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யாராவது இமோஷனலாக புரோக்கன் ஆயிருந்தா, உணர்வு ரீதியாக உடைக்கப்பட்டிருந்தால், உணர்வு பூர்வமான ஒரு பாதிப்பு, இதை மற்றவங்க புரியாமல் இருக்கேன்னா கூட கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவன் அந்த ஃபீலே அவனுக்கு இல்லை. அல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கான். தட்டி எழுப்பி, என்னப்பா 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதான்னா அடுத்தும் தூங்கிட்டு தான். 3வது எப்போ ஆள் வந்துட்டு என்னை பிடிக்கிறது, இனிமேல் நல்லா தூங்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய பேர்டனை அவங்களால என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. இயேசுவின் ஆத்ம வியாகுலத்தை அவங்களால கெஸ் பண்ணவே முடியலங்க. உலகம் இப்படி தான் இருக்கும், உறவுகள் இப்படி தான் இருப்பாங்க. உங்கள் உள்ளம் படுற வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களால புரிய முடியாமல் நினச்சிடலாம். அதனால் நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா உங்களையும் இந்த தேவன் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான வசனம் வாசிங்க. சங்கீதம் 77:10. சங்கீதம் 77:10 வாசிங்க. அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்துள்ள வருஷங்களை நான் என்ன செய்வேன். இப்போ சங்கீதக்காரனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன? உங்கள் மேலே நம்பிக்கையாக இருங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்கி. உங்களே தான் நோக்கிப்பாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கி. ஆனால் அவனை பாருங்கள், இவனை பாருங்கள், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா இருக்கான். அல்லேலூயா. அவன் காரியெல்லாம் எப்படி இருக்கு? சக்ஸஸாக இருக்கு. ஆனால் நான் முட்டு நினைச்சிருக்கேன், முழங்கால நின்று முட்டுறேன். ஆனால் என் பக்கம் நீங்கள் திரும்பியே அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு சொல்கிறான். இப்படி புலம்புறது என் பலவீனம். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? இப்படி புலம்பியிருக்கீங்களா? அல்லேலூயா. காத்திருந்தன, ஒன்றும் நடக்கலையே,
உபவாசம் பண்ணன பதில் வரலையே. 3 நாள் இதுக்குன்னே நாளை குறித்து ஜெபம் பண்ணன, ஒன்றும் நடக்கலையே. வாக்கு தத்தத்தை விடாமல் அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தேனே, அறிகுறியே இல்லை. ஒரு உள்ளங்கை அளவு மேகம் கூட தெரிய மாட்டேங்க. நம்ம நிலைமை எப்படி இருக்கு? பரிதாபமாக இருக்குன்னு ஒரு புலப்பம் வந்துதான். இது என் பலவீனம். இப்படி பலவீனப்பட்ட உங்களையும் ஆண்டவர் பலப்படுத்துவார். 14வது வசனத்தை வாசிங்க. 14வது வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை. அப்படின்னா இப்படி புலம்புற உங்களையும், இப்படி பலவீனமான உங்களையும் ஆண்டவர் யார் என்று அறிய அவர் உதவி செய்வார். அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று நீங்க புரிய உதவி செய்வார். ஜனங்களுக்குள் அவர் மறுபடி வல்லமையை விளங்க பண்ணுவார் என்று நீங்க தைரியமா இருக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த தேவன் உங்களை கண்டிப்பாக என்ன செய்வார்? பலப்படுத்துவார். அல்லேலூயா. கடைசியா நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சிம்சோன் தன்னுடைய பலனெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பொருளானான். எல்லாரும் அவனை இப்போ என்ன செய்கிறாங்க? பரியாசம் பண்ணுறாங்க. இப்போ அவன் நடக்கிறதுக்கு கூட யாராவது உதவி செய்யணும். அல்லேலூயா. அவனால் பார்க்க முடியாது. அவன் எங்கேயாவது போகணுன்னா யாருடைய உதவி இல்லாமல் என்ன செய்ய முடியாது. அப்படி ஒரு பலவீனம் அவனுக்கு வந்துட்டு, மற்றவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இப்போ அவனால் இருக்கவே முடியாது. ஆனால் அவன் யார்? ஒரு காலத்தில் சரியான பராக்கிரமசாலி, பயங்கரமான பலசாலி. அவனை யாரோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு பயங்கரமான பவர்ஃபுல் மேன் அவன். ஆனால் இப்போ யாராவது ஒருத்தர் இல்லைன்னா அவனால் இருக்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் அவனுக்கு உதவி செய்யணும். இந்த பலவீனமான சாம்சனையும் ஆண்டவர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. யாராவது எனக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் என் வாழ்க்கை, யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் எனக்கு எதிர்காலம், யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சால் தான் என்னால் ஏதாவது செய்ய முடியும். அப்படி இருக்கிற உங்களுக்கும் யாருடைய உதவியும் தேவையில்லாமல் நீங்கள் பலப்பட ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை பலப்படுத்த ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஒரு நிலைமை உனக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? இவன் தோல்வி அடைந்தவன். அல்லேலூயா. பிரதிஷ்டையை இழந்தவன், தரிசனத்தை மறந்தவன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினவன், வாழ்க்கையின் நோக்கத்தை அறியாமல் மனம் போல வாழ்ந்தவன். ஆனால் அவன் மறுபடி கதறினான், உணர்வடைந்தான், ஆண்டவரிடத்தில் கெஞ்சினான், என்ன நினச்சிருங்கன்ட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை போன காரியங்களில், கடந்த காலங்களில் நீங்கள் வீழ்ச்சி அடைந்த ஒரு நபராக இருக்கலாம், தோல்வி அடைந்த ஒரு நபராக இருக்கலாம். வாழ்க்கையில் குற்றங்கள் என்று சொல்வதற்கு பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் கதறலை கேட்டு, கண்ணீரை கண்டு, ஆத்மார்த்தமாக என்னை நினைங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பான்னு நீங்கள் சொன்னால் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவன் உயிரோடு இருந்த நாளை காட்டிலும் அவன் கடைசி நாளில் செஞ்சதான் பெரிய சாதனையாக மாறிட்டு. அப்போ இதுவரைக்கும் வாழ்நாளில் செய்யாததெல்லாம் அந்த பலனை பெற்ற நாளிலே அவன் செய்தான். அப்போ கர்த்தர் உங்களை மறுபடி பலப்படுத்தும் போது இத்தனை ஆண்டுகால வாழ்நாளில் நீங்கள் செய்யாததெல்லாம் ஒரே நாளில் செய்கிற சாதனையாளராக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் நம்மளை என்ன செய்கிறார்? நீங்கள் எந்த நிலையில், என்னால் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் நிற்க முடியாது, நான் அதுக்கு சரியான ஆள் கிடையாது, எனக்கு இப்போ கடமையை நிறைவேற்ற முடியாது, அல்லது உணர்வு ரீதியானா பாதிக்கப்பட்ட நபர், எந்த லெவலில் நீங்கள் இருந்தாலும், வீழ்ச்சியினால் தோல்வி அடைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், எல்லாரையும் பலப்படுத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பலனை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் நேரடியாகவே பலப்படுத்துகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்துகிறார். தம்முடைய ஆவியானவர் மூலமாய் அபிஷேகத்தை கொடுத்து அவர் பலப்படுத்துகிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு கிருபையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. தேவன் நேரடியாக வரும்போது விட்டுறக்கூடாது. அவருடைய வார்த்தை நமக்கு வரும்போது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அவருடைய அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படும் போது நாம் ஆயத்தமாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் நாம் மறுபடி பலனடைந்து அல்லேலூயா சாதனையாளர்களாக மாறலாம். அநேக அரிய பெரிய காரியங்களை என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்போ நீங்களும் தைரியமாக சொல்ல முடியும், நான் இப்போ யாரு கிடையாது, பலவீனன் அல்ல, நான் யாரு, பலவான். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு உங்கள் கடமைகளை நிறைவேற்ற பலன் உண்டு. கிறிஸ்துவுக்குள் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ பலன் உண்டு. உங்கள் மூலமாய் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ சித்தத்தை நிறைவேற்ற உங்களுக்கு பலன் உண்டு. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னை ஒரு விசை பலப்படுத்தும் ஆண்டவரே, நிற்க எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. பிள்ளை பேரு சமீபமாய் இருக்கிறது, பிறவோ எனக்கு பலன் இல்லை. என் பலவீனத்தில் உம்முடைய கிருபையை பூரணமாய் விளங்க செய்யும் ஆண்டவரே. உணர்வு பூர்வமாய் பாதிக்கப்பட்ட என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது என்று பின்வாங்குகிற மனதில் இருந்து என்னை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்னை பலப்படுத்தட்டும், உம்முடைய ஆவியானவர் என்னை பலப்படுத்தட்டும். நீர் உம்முடைய தூதனை அனுப்பி என்னை பலப்படுத்தும். நீரே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. எந்த நிலையிலே நான் பலனை பெற்றுக்கொள்ள நீர் சுத்தமா இருக்கிறீரோ அந்த நிலையில என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நானும் பவுலை போல சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல நானும் சொல்லணும், இனி நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். இந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.